அனைவருக்கும் வணக்கம். இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் சீமான் அவர்கள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா நீங்க அரசியல்ல இருக்கீங்க. மக்கள் உங்கள ஆதரிச்சு, நீங்க உங்கள தமிழக முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா தான் எப்பவோ பண்ணியிருப்பாங்க. சரியா? வெறும் 2 1/2 வருஷத்துல வெறும் 2 1/2 வருஷத்துல சினிமாவ விட்டு அரசியலுக்கு மக்களோட மனங்கள வென்று இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில விஜய் அவர்கள் அமர்ந்துட்டாரு. அப்போ காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது நீங்க தான் பெரிய ரொம்ப நல்ல தமிழ் வித்துவான் தானே. ஏதோ தமிழுக்காக உயிரையே கொடுக்குற மாதிரியும் தமிழ் தேசியத்துக்காகத்தான் நீங்க பிறந்து வளர்ந்தது மாதிரியும் அஹ், எல்லா விஷயத்திலையும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த தூண்டி 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 மக்களை ஏதாச்சும் ஒரு திசை திருப்புற அந்த கேவலமான செய்யறவங்கள ஒரு நாளும் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. என்ன சொன்னீங்க அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல? நடிக்கிற வரைக்கும் விஜய், அரசியலுக்கு வந்தோன்னே அது என்ன ஜோசப் விஜய்ன்னு சொல்லி. விஜய் அவர்கள் சந்திரசேகரோட மகன்றதும், அவர் ஜோசப் விஜய் தான் அப்படின்றது அவர் நடிக்க வந்த காலத்துல இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சரியா? அவர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கமலஹாசன்ங்கிறத கமல்னு வச்சுக்கலையா? ரஜினிகாந்த்ங்கிறத ரஜினின்னு வச்சுக்கலையா? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாவும் இருக்கு இல்லையா? ம்? அத ஷார்ட் ஃபார்ம்ல விஜயகாந்த் சாரி ஜோசப் விஜய்ங்கிறத விஜய்னு சுருக்கி வச்சது தான் பிரச்சனையா? அஜித்குமார் அஜித்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை அஜித்னு யாருமே கூப்பிடலையா? ஏன் அவரோட முழு பேரு கூப்பிடலன்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டியதுதானே? எத்தனை பேர் சொந்த பேரை வச்சுட்டு சினிமாவில் இருக்காங்க? உங்க பேரே நிறைய பேர் சொல்றாங்க. உங்க பாஸ்போர்ட்டே பல இடங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம். செபாஸ்டியான், சைமன் அப்படிங்கிறத தான் நீங்க சீமான்னு மாத்தி செந்தமிழன் சீமான்னு மாத்தி போட்டுட்டு இருக்க மாதிரி எல்லாமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் தெரியும். எது எதுவும் வேணாவே இருக்கட்டும். 16 வயசு வருட அரசியல் வரலாற்றுல உங்களால மக்கள் மனசை ஜெயிச்சு வர முடியலன்னு சொன்னா என்ன காரணம்னு சொன்னா உங்களோட பேச்சு. மௌன தாட் பூட்னு சொல்லி பைக் முண்டுக்கொண்டு ஓவரா கத்தி பேசுறதுனால மட்டும் மக்கள் மனசை வெல்ல முடியாது. அதுக்கு ஒரு முக அமைப்பு இருக்கணும். குழந்தைகளுக்கு பிடிக்கணும், பெண்களுக்கு பிடிக்கணும். குழந்தைகளும் பெண்களும் பிடிச்சா மட்டும்தான் ஆட்சியில் அமர முடியும். அது ஒரு காலமும் உங்களுக்கு வராது. இன்னும் 16 வருஷமும் கத்திக்கிட்டு தான் இருக்க போறீங்க.